குயிக்காக ஈஸி மெத்தடில் மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலை நைட்டே ஊற்றி வச்சு காலையில் ஆகும்போது அது தயிராகிடுது. இங்கே பாருங்கள், இந்த பக்கத்துக்கு வந்துடுது. நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுறோம். இப்போ மோர் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். 10 பல் வெள்ளைப்பூடு எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அம்மிக்கல்லில் வச்சு சதைச்சி எடுத்துக்கிடுறோம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகாய் ஆட் பண்ணுறோம். அதையும் சேர்த்து நல்லா சதைச்சி எடுத்துக்கிடணும். ஆக்சுவலி குறகுறப்பாக எடுத்தால் போதும், ரொம்ப மை போலெல்லாம் அரைக்கணுன்னுட்டுலாம் இல்லை. ஏன்னா மோர் குழம்புக்கு குறகுறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் மையாக அரையணும். இந்த பக்குவத்துக்கு வரணும் பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வரணும். இப்போது நம்ம தயிர் வச்சுருக்குறோம்ல, அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டு கலந்து விட்டுக்கிட்டுறோம். கல்லுப்பு போட்டிருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கல்லுப்பு சீக்கிரமாக கரையாதுல, அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா கரைஞ்சி கிடச்சிரும். அதில் இந்த தயிரில் நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1/2 லிட்டர் தயிருக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கிடலாம். கட்டி தயிராக இருந்தால் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால ஒன்றும் இல்லை. தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். மோர் பக்குவத்துக்கு எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி போல் வரணும். இப்படி நம்ம கலந்து விடும்போது அந்த உப்புமே நல்லா கரைஞ்சி கிடச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கடுகு நல்லா பொட்டுன பிறகு ஒரு 10 கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இந்த கடுகு கூட நான் கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்கிறேன். உளுந்தம்பருப்பு போடலைனாலும் பரவாயில்ல. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அந்த சின்ன வெங்காயம் பொன்னிறமாக ஆகும்போது முதல்ல நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணுறோம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், ஒரு கேரட்டில் பாதியை நான் பொடிசாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கேரட்டு சேர்க்காமல் வெண்பூசணி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். காயமும் ஆட் பண்ணுறோம். காய பவுடரும் சேர்த்துக்கிடலாம். இது கூடவே இதிலையே நம்ம மஞ்சள் ஆட் பண்ணணும்னா இதில் மஞ்சள் ஆட் பண்ணலை, லேட்டாக மஞ்சள் போடுறேன். ஆக்சுவலி தாளிசத்துலேயே மஞ்சள் போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மஞ்சளும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு மோரை கொட்டி கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மோரை கொட்டணும். சரியா? கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மோரை கொட்டின உடனே மல்லியிலை தூவி கலந்து விட்டுக்கிட வேண்டியதான். நான் இப்போ தான் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. இந்த மோர் குழம்பு கூடல வடகம் இல்லைன்னா அப்பளம், பொரியல் ஐட்டம் எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். மெயினாக அவியல் கூட்டு கூடால வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மறக்காமல் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க.
இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாங்க. காட் bless you.